வாரமும் கோவையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர்ப்பு முகாம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இன்று குறைதீர்ப்பு முகாம் நடைபெறும் இடத்திற்கு ஆணி செருப்புடன் நடந்து வந்த விவசாயியால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த ஆனைமலையிலிருந்து விவசாயி ஒருவர் ஆணிக்கால் செருப்புடன் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்துள்ளார். கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு முன்னால் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் 12 லட்சம் ரூபாய் அவர் கடனாக வாங்கியுள்ளார். பிறகு கால சூழ்நிலையால் ஏற்பட்ட வறட்சி மற்றும் கொரோனா போன்ற பேரிடர் காலங்களினால் அவருடைய விவசாயம் பாதிக்கப்பட்டது. இதனால் வாங்கிய கடனை செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அவருடைய விவசாய பூமியை ஜப்தி செய்வதற்கான நோட்டீஸ் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கால் அனுப்பப்பட்டுள்ளது. விவசாயமே அவருடைய வாழ்வாதாரமாக இருப்பதால் ஜப்தி நோட்டீஸை கண்டு வேதனை அடைந்த அவர் இனி எப்படி வாழ்வது என்று தெரியாமல் ஆணிக்கால் செருப்பை அணிந்து வந்து கோவை மாவட்ட ஆட்சியரின் குறைதீர்க்கும் கூட்டத்தில் தன்னுடைய குறையை தெரிவித்துள்ளார். இதற்கு உரிய நடவடிக்கையை விரைந்து எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.